வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியாவோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டா பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 குள்ள போகுமா? ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் தான் இறங்க போறாங்க. நம்பர் 3ல ஷார்ட் இறங்கணும். நம்பர் 4ல இங்கிலீஷ், நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், 6ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், 7ல மிச்சல் ஓவன், 8ல வந்து பாத்தீங்கன்னா ஷான் அபவுட், 9ல வந்து பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸ், 10ல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ கொனேமன், 11ல ஜாஸ் ஹேசல்வுட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ஃபார் ஆஸ்திரேலியா. இதுல இருந்து மேஜரா எனக்கு தெரிஞ்சு யாருமே பெருசா நான் மிஸ் அவுட் பண்ணல மக்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 T20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் விட்டுருக்காங்க. அதுல இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் நான் செலக்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் 11 நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியாவோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா மிடில் ஆர்டர் வர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்க போகுது. பட் ஆஸ்திரேலியா லுக்கிங் ரியலி ஸ்ட்ராங். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா T20 சீரீஸ்ல ஒரு ஃபேவரட்ஸ். பட் இந்த ஃபர்ஸ்ட் T20 கேன்பரால அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் இந்தியாவை பீட் பண்ண.